சென்னையை அடுத்த மாதவரத்தில் சட்டவிரோதமாக கடையில் தாய்ப்பால் விற்பனை. 50க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பு. தாய்ப்பால் விற்ற கடையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை. புரதச்சத்து மருந்துகள் மட்டுமே விற்பனை செய்ய உரிமம் பெற்றதும் அம்பலம். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக இதுவரை 1100 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். கடந்த 2019 தேர்தலில் 309 கோடி ரூபாய் பிடிபட்ட நிலையில் தற்போது 182% அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் நாளை முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை. மின்தடை இல்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் மின் நிறுவுத்திறன் அதிகரித்திருப்பதாக விளக்கம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என அழைக்கப்படும் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை பணியிடை நீக்கம். இன்று ஓய்வு பெற இருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி 2வது நாளாக தியானம். படகு மூலம் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. பிரிட்டனில் இருந்து 100 டன் தங்கம் தாயகம் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவிலேயே பாதுகாப்பாக வைத்திருக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. ஐந்தே மாதங்களில் 7 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை பெற்ற தமிழ்நாடு. புதிய முதலீடுகள் மூலம் 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா தகவல். லாட்டரியில் பரிசு விழுந்ததாக ஆசையை தூண்டி போதைப் பொருளை கடத்தும் கும்பல். அதிர்ஷ்டம் அடித்ததாக நினைத்து கம்போடியாவுக்கு சென்று கடத்தலுக்கு இரையாகும் மக்கள். ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு. 34 குற்றச்சாட்டுகளும் நிரூபணமானதால் ஜூலை 11 தண்டனை விபரம் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.